சென்னையில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரது வீட்டின் வாசலிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அதன் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் சாடியது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த இக்கட்டான சூழலில் சென்னையில் அதிரடியாக சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதன்படி சென்னையில் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் IPS அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று பொறுப்பேற்றார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரவுடிகளை ஒழிக்க அவர்களுடைய மொழியிலேயே பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். சென்னையை பொறுத்தவரை குற்றச் செயல்கள் குறைந்து வரும் நிலையில் ரவுடிசம் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்கவேதான் அதிக கவனம் செலுத்தப் போவதாக அருண் கூறியிருந்தார். இந்நிலையில் அதை செயல்படுத்தும் வகையில் பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இப்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும்படி தினமும் போலீசார் இருமுறை ரோந்து சுற்றி வர வேண்டும் என்று அவர் ஆணையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல சட்டம் ஒழுங்கு தொடர்புடைய 2 கூடுதல் காவல் ஆணையர்கள் மற்றும் 4 இணை ஆணையர்கள் உட்பட காவல்துறையின் உயர் அதிகாரிகள் போலீசார் இந்த ரோந்து பணியை சரிவர செய்கிறார்களா என்பதை அவ்வப்போது நேரடியாக சென்று கண்காணிக்க வேண்டும். அதேபோல தங்களுடைய பணியில் சுணக்கம் காட்டும் போலீசார் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் பாராபட்சமின்றி பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் கமிஷனர் அருண் கூறியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.